Dear 12th standard applied math students, exercise 5.1 differentiation examples பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் differentiation எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x multiplied by square root of 1 plus y which is equal to, இந்த plus வந்து equal to இந்த சைடு கொண்டுட்டு போகிறேன். ஸோ minus y times root of 1 plus x. the first step என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தாலே on squaring both sidesனு பண்ணிடுங்க. on squaring both sides பண்ணினா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஒய் ஸ்கொயர் 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஹோல் ஸ்கொயர் வராது, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிருக்கும். திஸ் இஸ் யோர் திங். இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆகும்? எஸ், மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சாரி மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. So x square y which is equal to y square plus xy square equal to 0. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. ஜஸ்ட் இவங்களையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் plus y square minus xy square which is equal to 0. x square காமனாக எடுத்தால் 1 plus yன்னு இருக்கும். and then இங்கே y square காமனாக எடுத்தால் 1 minus xன்னு இருக்கும். ஸோ எங்கே யாரையுமே என்னால் காமனாக எடுக்க முடியாது. ஸோ this won't work. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்கே y ஸ்கொயர் இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்போது y ஸ்கொயர். ஸோ ஒரு ப்ளஸ் டேர்ம் அண்ட் மைனஸ் டேர்ம் அந்த மாதிரி கம்பைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? எஸ், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கு?